இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன். வாரத்தின் 3வது நாளான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? வணக்கம். நேற்றைய தினம் நமது சந்தைகள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்டு ஹை செகண்ட் டேயாகவும் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ட்ராங் ரூபி, அதுபோல் க்ரூட் ஆயிலினுடைய சாஃபனிங் ரேட்ஸ், மேலும் ரொபஸ்ட் பையிங் பை எஃப்ஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அது மாதிரி ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் அவர் ப்ளூ சிப் கம்பெனிஸ். இதை தவிர இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சில் நிறைய மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இன் இந்தியா, அதாவது சென்டிமெண்ட் பூஸ்டிங் சொல்லலாம். ஸோ இவை எல்லாம் சேர்ந்து பங்குச்சந்தைகளை ஒரு புதிய ஹைக்கு எடுத்து சென்றிருக்குன்னு சொல்லலாம். அதுபோல நேற்றைய தினம் வெளியான யூஎஸ் ஹோம் பில்டர் சென்டிமெண்ட் அதுவும் பெட்டரா இருக்கு. ஸோ அடுத்ததாக இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனியன் அந்த ப்ராப்ளங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுதைக்கு ஓரளவுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் யுக்ரைன் அண்ட் ரஷ்யா அங்கேயும் பார்த்தோம்னாக்க அந்த வார் ஆன் ஈஸ்டர்ன் யுக்ரைன்ல இப்போ ஓரளவுக்கு சாதகமான நிலைமை திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவை எல்லாமே உலகளாவிய நிலவிலையும் ஒரு பெட்டர் ரியாக்ஷன் சொல்லலாம். அதுபோல் நேற்றைய தினம் சைனாவிலையும் பார்த்தோம்னாக்கா அவங்க அவங்களுடைய குரோத் ரிஃபார்ம்ஸை எந்த அளவுக்கு வேகமாக முடிக்க வைக்க முடியும் என்ற இதில் ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் நமது சந்தைகளிலே நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல் செக்டார் அண்ட் ரியாலிட்டி செக்டார்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ இந்தியன் எக்கானமியில இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ல பார்க்கும் பொழுது இ காமர்ஸ் உள்ள கம்பெனிஸ் கிட்டத்தட்ட $1.9 மில்லியன் 2020க்குள்ள இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பாசிட்டிவ் நியூஸ், ஐடி செக்டாருக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக F&O செக்மெண்டை வைத்து பார்க்கும் பொழுது நிப்டியில 8000 கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கடந்த 2 தினங்களாக அதிகமாக ஆகியுள்ளது. அதுபோல 7700 7800 புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்க 7800 to 8000 லெவல்ல நிப்டினுடைய ஆக்ஷன்ஸ் இன்றைய தினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஓவரால் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும் போல் தெரிகிறது. அதுபோல கோல்டு பார்த்தோம்னாக்க டிமாண்ட் பார்த்தோம்னா கண்டினியூஸ்லி நமது இந்தியாவில் ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15% வரை கோல்டுனுடைய டிமாண்ட் இந்தியாவை பொறுத்தவரை ஸ்லைட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதனால ஓவரால் இப்ப இன்வெஸ்டர்ஸ்னுடைய மூடு கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்ல இருந்து ஈக்விட்டி மார்க்கெட் பக்கம் திரும்பி இருக்கிறது. இதுக்கு மெயின் காரணம் பட்ஜெட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய டாக்ஸஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி ரூல்ஸ் ஃபார் கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். ஸோ அதனால ஓவரால் மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் பெட்டராக இருக்கும். லாங் டேர்ம் விஷன்ல இன்றைய தினமும் நமது சந்தையினுடைய போக்கிலே ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது.